இருப்பாய். எல்லா ஜென்மத்திலும் நீ தான் எனக்கு அக்காவா வரணும். நான் உனக்கு சூப்பர் குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். ஏய் அக்கா, நான் திரும்ப வந்துட்டேன். அப்படியா? நான் கவனிக்கல. என்ன வேணும்? ஒரு சூப்பர் நியூஸ் சொல்லட்டுமா உனக்கு? ஸ்கூல்ல ஏதோ எலக்ட்ரிக் ப்ராப்ளம் போல. கரண்ட் போயிடுச்சு. வெளியில வொர்க்கர்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் நாளைக்கு ஸ்கூல் லீவுன்னு சொல்லிட்டாங்க. இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும். நிறுத்து. கரண்ட் இல்லன்றது ஹை ஸ்கூல்ல பிரச்சனையா தான் இருக்கு. நாளைக்கு நாள் பூரா நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்க போறோம்ல. ஜாலி. நம்ம மீட் பண்ணலாம். அதுக்கு வாய்ப்பில்ல ராஜா. நாளைக்கு நான் பார்க்ல அமித் கூட ரோலர் ஸ்கேட்டிங் போறேன். உண்மையை சொல்லணும்னா நாளைக்கு நான் வீட்டுல இருக்க மாட்டேன். ஹாஸ்பிட்டல்ல ஃபுல்லா வேலை இருக்கு. நானும் நாள் பூரா எடிட்டர் கூட தான் இருக்க வேண்டியது இருக்கு. அதனால வேற வழியே இல்ல. உன்னோட தங்கச்சியை நீ தான் அக்கறையா பாத்துக்கிற. என்ன நீங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. சொல்லுவோம். என்ன பண்ணுவ? சரி சரி, நாளைக்கு இவளுக்கு நான் தான் ஆயா வேலை பாக்கணுமா? நான் ஜாலியா என்ஜாய் பண்ணலக்கா. அக்கா எழுந்துட்டியா? எனக்கு இன்னைக்கு நிஞ்சா கேங்க்ரோஸ் விளையாடணும் போல இருக்கு. ஜம்ப் ரோப் இல்ல வீடியோ கேம். தூங்கி எழுந்தும் கேட்ட கனவு முடியலையே. இரு நான் போய் பார்க்கறேன். ஹலோ பேபி. ஹாய் फ्रेंड्स, வந்துட்டீங்களா? இது பத்தாதுன்னு இதுங்க வேறயா? ஓ, அத நான் சொல்ல மறந்துட்டேன். அவங்க அப்பா அம்மாவுக்கு வேலை இருக்கான். அதனால அவங்க பசங்களை இங்க விட்டு போயிருக்காங்க. பாத்துக்கோ. என்ன? நல்லா ஜாலியா விளையாடுங்க. ஆனா வீட்டை குப்பையாக்காம பாத்துக்கோங்க. நான் ஏதாவது பிளான் போட்டே ஆகணும். எனக்கு ஏதாவது பிளான் வேணும். நல்ல வேலை நம்ம பொண்ணுங்களை சமாளிச்சுட்டு வந்துட்டோம். இப்ப எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? பவுலிங், ஸ்விம்மிங், பீட்சா, அப்புறம் படம். கொண்டாட்டம் இதுவே, கோணங்களும் இதுவே. இப்ப நாம எல்லாம் காட்டுக்குள்ள இருக்கிற விலங்குகள். இப்ப நம்ம இது ஒண்ணு காடு கிடையாது. அமைதியா உட்கார்ந்து விளையாடுங்க. என்ன புரியுதா? எனக்கு தெரியும். நீ உன்னோட டால் ஹவுஸ வச்சு விளையாடிக்கிறியா? அப்பதான் வீடு ஒழுங்கா இருக்கும். நான் போய் கொண்டு வரேன். உங்களோட ஹோம்வொர்க்க கொண்டு வந்திருக்கேன். நீ என்ன லூசா? நாங்க என்ன ஹோம்வொர்க் ஆர்டர் பண்ணல. ஏய் பிந்து, உங்க டீச்சர் தான் அமித் கிட்ட கொடுத்து விட்டுருக்காங்க தெரியுமா? இந்த ஹோம்வொர்க் எல்லாம் நீங்க முடிக்கலன்னா உங்க கண்ணுல இருக்கிற மாதிரி பெரிய முட்டையா எடுத்து போட்டுருவாங்க. எக்ஸசைஸ் பேஜஸ் 10 to 17 ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லனா உங்க மிஸ் கிட்ட போட்டு கொடுத்துருவேன். நமக்கெல்லாம் சுத்தமா மூளையே இல்லைன்னு நினைச்சிட்டாளா இவ? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இவ்வளவு ஹோம்வொர்க் கொடுக்க மாட்டாங்க. கவலைப்படாதீங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து எங்க அக்காவை பண்ணுவாங்களா? எனக்கு அப்பவே தெரியும். இவங்க 2 பேர் ஜாலியா இருக்கிறதுக்காக தான் நம்ம தலையில ஹோம் கட்டியிருக்காங்க. இது எங்க டானிஸோட பழி வாங்கும் நேரம். ஹோம்வொர்க் அதுக்குள்ள முடிச்சிட்டீங்களா? எங்களுக்கு ஹோம்வொர்க் இல்லைன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். ஆமா, ஹோம்வொர்க் எங்க மிஸ் கொடுத்திருந்தா. எங்க மிஸ்ஸோட பேர் சொல்லு. பேரு மறந்துட்டேன். எங்க மிஸ் பேரே தெரியல. ஆனா அவங்க கொடுத்தாங்கன்னு ஹோம்வொர்க் வந்து கொடுக்குறியா? நாங்க விளையாட கூடாதுன்னு வேணும்னே வந்து பழி வாங்குறல. எங்களுக்கு தெரியும். ஓகே கேர்ள்ஸ், நாம விளையாடலாம். கும்பலா துரத்துறாங்களே. இப்படி எல்லாம் துரத்திட்டு இருந்தீங்கன்னா மூச்சுதான் வாங்கும். என்ன ஐடியா சொல்லு. அவங்களுக்கு இப்படி ஓட விட்டு டயர்ட் ஆக்கிடுவோம். கேட்டா ஸ்போர்ட்ஸ்னு சொல்லிடுவோம். அவங்க ஓடி டயர்ட் ஆயிடுவாங்க. மதுமலை இருக்க கொண்டையை மறந்துட்டேனே. இது டாஸ் பால். எல்லாரும் அமித்த பார்த்து இதை பார்த்தா உங்களுக்கே பாவமா தெரியலையா? தெரியல போமா. கொஞ்சம் தாக்குப்படி அமித். இந்த வாட்டி நாம தான் ஜெயிப்போம். எங்க இருந்து எத்தனை பால் வந்துச்சு? ஓட்ட பந்தயத்துக்கு எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? யார் இந்த பெரிய தேக்கு மரத்துக்கிட்ட போறீங்களோ அவங்க தான் வின்னர். 3, 2, 1 ஓட்ட கைப்புள்ள.
அவங்க 2 பேரும் ரொம்ப தூரம் போயிட்டாங்க. நாமளே அவங்களுக்கு சேர்ந்து சாப்பிடலாம். போடுற கைமுள்ள ஃபர்ஸ்ட் நான் தான். இதுக்கப்புறம் அந்த 3 பேரும் நம்மள தொல்லை பண்ண மாட்டாங்க. கரெக்ட். ஆனா அவங்க இன்னும் நம்ம பின்னாடி. அச்சோ, அந்த 3 பேரும் எங்க போனாங்க? இப்ப அவங்களை கண்டுபிடிக்கணும். சீக்கிரம் எழுந்து வா. வா மீட். என்ன ஊர்ல இருக்கிறதே 4 இடம். இதுல இதுங்க எங்க போச்சுங்க? இந்நேரம் உங்க வீட்டுக்கு திரும்ப வந்திருக்கணும். முடியலையப்பா. என்ன ஆச்சு? அக்கா வந்துட்டியா? உனக்காக நாங்க டிராயிங்ஸ்லாம் வரைஞ்சிருக்கோம் பாரு. எதுக்காக அப்பாவோட பேப்பர் எடுத்து இதுல டிராயிங் பண்ணிருக்கீங்க? எங்க போனீங்க? உங்களை நாங்க எப்படி தேடினோம்? பாத்துட்டு வேணும், நாங்க சாப்பிட வந்துட்டோம். பிஸ்கெட் வேணுமா? ஒரு தப்பில்ல. இதுல என்ன போட்டு வச்சிருக்கீங்க? சாக்லேட் மயோனைஸ் நல்லா இருக்குல்ல? இதுதான் நான் உங்க வீட்டுக்கு வர கடைசி நாள். என்ன மறந்துறீங்க? சரி, இப்ப அடுத்தது என்ன விளையாடலாம் அக்கா? டிவி ஜூஸ் கேண்டி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். தேங்க்யூ அக்கா, நீதான் உலகத்திலே பெஸ்ட் அக்கா. இப்ப எல்லாரும் விடவும் நான் தான் ரொம்ப கழிச்சு போயிருக்கேன். ரொம்ப ஜாலியா இருக்குப்பா. அடுத்த பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். என் இதயத்தில் நீதான். எங்க அக்கா கொரட்டை விடுறது டிராக்டர் சவுண்ட் மாதிரி இருக்குல்ல? எனக்கு ஒரு ஐடியா வருதுப்பா. இந்த ரூமுக்கு யாரும் வரக்கூடாதுன்னு எங்க அக்கா தடை போட்டு வச்சிருக்கா. நல்லா தூங்கிருக்கேன் போல இருக்கு. இந்த டைரியோட பேஜ்ல என் கையை ஓட்டிக்கிட்டே இருக்கு. வெளியில போங்க. அப்பா அம்மா திரும்ப வர வரைக்கும் நீங்க 3 பேரும் என் கண்ணில் படக்கூடாது. கேண்டி வேணுமா? நம்ம நல்ல பிள்ளைங்களாவே இல்ல. உங்க அக்கா நம்ம நல்லா தானே பாத்துக்கிட்டா? ஆமாப்பா, நம்ம தான் அவளை தேவையில்லாம தொந்தரவு பண்ணிட்டோம். இப்ப அவளை சமாதானப்படுத்தணுமே. என்கிட்ட இன்னொரு ஜீனியஸ் ஐடியா இருக்கு. பாவம் இந்து 3 பேரையும் வச்சுக்கிட்டு என்ன கஷ்டப்படுறாளோ. அதெல்லாம் அவ அசால்ட்டா சமாளிச்சிருப்பா. இது செம்ம கூலா இருக்கு. உங்களுக்கெல்லாம் மூளைகில குழம்பிடுச்சா? எனக்கு பிடிச்ச என் அக்காவுக்காக ஸ்கேட் பார்க்க நான் வீட்லயே உருவாக்கி இருக்கேமா. ஏன்னா அவளை ரொம்ப தொலை பண்ணிட்டோம். அப்பா என்னப்பா உங்க முகத்துல பாப்கார்ன் இருக்கு? அட ஆமா, இது பாப்கார்ன்ல. இது எப்படி என் கண்ணத்துல ஒட்டிக்கிச்சு? சரி சரி, எல்லாத்தையும் சீக்கிரமா சுத்தம் பண்ணி வைங்க. பரவாயில்ல குட்டி பிசாசுங்களா, இன்னைக்கு ஒன்னும் அவ்வளவு மோசமான நாளெல்லாம் இல்ல. நிஜமாவா சொல்றேன்? எங்க உங்க ஸ்கூல்ல இருந்து போன் வந்துச்சு. 1 வாரத்துக்கு ஸ்கூலுக்கு கரண்ட் வராதா? இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டா? எங்க அக்கா திடீர்னு ஒரு மாதிரி ஆயிடுறா.
அதை எதுக்குன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அக்கா உனக்கு என்ன ஆச்சு? சில நேரத்துல என் கூட ஜாலியா விளையாடுவா. இந்த அட்ரஸ் அமித்துக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எங்க போற அக்கா? எங்க இருக்க சாமி? சரி சரி நல்லா சரி. இன்னைக்கு எனக்கு நிறைய மெசேஜ் வந்திருக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? யாரும் இல்லாத நேரத்துல எங்க அக்காவோட போன் எடுத்து நான் நோண்டுவேன். அதுவும் இல்லாம அவளோட சீக்ரெட் டைரி எல்லாம் நான் படிப்பேன். இந்த டீனேஜ் பசங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. எந்த ஊருக்காரங்க நீங்களா? என்னாச்சு உனக்கு? நீ இவ்வளவு நேரம் படிச்சிட்டு இருக்க? எனக்கு இப்ப விளையாட மூடு இல்ல. நானே இப்பதான் படுத்துட்டு இருக்கேன். நீ வேணா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? எனக்கு ரொம்ப பசிக்குது. சாப்பாடு எடுத்துட்டு வா.